என்ன காரணம் பார்த்தா சீமான் வந்து விஜய் ஒருமையில பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? நான் கூட பேசுறேன், வழக்கு பதிவு பண்ணி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீ விஜய் கிட்ட போய் இவனுங்க ஒரு கருத்தியில பேச சொல்லுங்க. இது வெளியும் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 ஷோ நடந்திருக்கு, 3 ஷோ நடந்து 3 ஷோலயும் ஒரே மாதிரி தானே. ஏன் சொன்னா நீங்க வந்து ஒன்று திமுக எதிர்த்துக்கோ. தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் டிவிக்கும் தான் போட்டின்ற. அப்போது அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, அது போட்டி இல்லையா? அல்லது எத்தனை பூத் கமிட்டி ஆளுங்க நீ வச்சிருக்க? ஏதோ போகிற இடத்துக்கெல்லாம் காக்கா குஞ்சுங்க மாரி அணில் குஞ்சுங்க கூட்டம் கூடுதுன்றதுக்காக நீ வந்து தமிழ்நாட்டில் போட்டின்னு சொன்னால் டிவிகேவா டிஎம்கேவா? இது என்ன கருத்து? இது சீமானை போய் எதுக்குங்க எதிரியாக பார்க்கணும்? அந்த ஆள் என்ன நீ மாரியாடா இருக்கான்? அந்த ஆள் பாட்டுக்கு மக்கள் பிரச்சனைகளை போராடிட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்க. டிஎம்கேவா டிவிகே போட்டி இல்லை, என்டிகே கூட போட்டு போகிறது தான் டிவிகேனுடைய வேலை. என்டிகேவோட அதிகமான வாக்குகளை வாங்கணுன்றது தான் இன்றைக்கி விஜயுடைய கான்செப்ட். சீமான் வச்சிருக்கக்கூடிய கருத்தியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய சித்தாந்தம். இதை வந்து ஒழிக்கணுன்றது தான் நிறைய பேருடைய திட்டம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் கடா ரஹீம். கலங்கரை வலைதள தொலைக்காட்சியில் தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக விஷயங்களை பேசி வருகின்றேன். ஆகையினால் நீங்கள் அனைவரும் பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என அன்புடன் கோருகின்றேன். இப்போ வந்து டிவிகேவை சேர்ந்தவர்கள், அந்த தொண்டர்கள் ஒரே நாள்ல சீமான் அவர்கள் மீது பல மாவட்டங்கள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தா சீமான் வந்து விஜய் ஒருமையில பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? நான் கூட பேசுறேன், வழக்கு பதிவு பண்ணி சொல்லுங்க. நான் கூட பேசுறேன், அவன் என்ன பேசுறேன், பொறுக்கி நாயும் பேசுறேன், கஞ்சாக்குடின்னு பேசுகிறேன். விஜய் வழக்கு பதிவு சொல்லுங்க. அதெல்லாம் இப்படி தட்டி விட்டு போகல சீமான். இல்லை சார், இது ஒரு அரசியல் அழகுதான். இவங்க சரியான அரசியலில் தான் பயணிக்கிறோன்ற நம்பிக்கை இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், நீ விஜய் கிட்ட போய் இவனுங்க ஒரு கருத்தியில பேச சொல்லுங்க. இது வெளியும் ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஷோ நடந்திருக்கு, 3 ஷோ நடந்து 3 ஷோலேயும் ஒரே மாதிரி தானே. கொஞ்சமாச்சும் மாற்றம் இருக்குன்னு இல்லையா? சந்தன மாவட்டத்தோட புகழ் ஏதோ சொல்லுவாங்கடா, ஒரே கல் தான் ஆனால் பாட்டில் தான் மாறி மாறி இருக்குன்ற மாதிரி, ஒரே கருத்து தான் ஆனால் இடம் தான் மாறி மாறி இருக்கு. புரியுதுங்களா? ஏன் சொன்னால் நீங்கள் வந்து ஒன்று திமுக எதிர்த்துக்கோ. தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் டிவிக்கும் தான் போட்டின்ற. அப்போது அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, அது போட்டி இல்லையா? நாம் தமிழ் கட்சி போட்டி இல்லையா திமுகவுக்கு? இல்லை உனக்கு போட்டி இல்லையா? இல்லை அதிமுகவும் நாம் தமிழ் கட்சி உனக்கு ஆதரிக்கிறாங்களா? எனக்கு போட்டி அவர் தான்ன்றது. ஏன்னா நீ இப்போ தான் வந்திருக்க களத்துக்கு, நீ எப்படி போட்டியாளனா ஆவ? நீ குறைஞ்சி இந்த தேர்தல் ஒரு 20 விழுக்காடு வாக்கு வாங்கி போட்டியே அங்கே 2 பேர், அதிமுக வேற போட்டியே அங்கே 2 பேருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். ஏன்னா 70 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்களா இல்லையா? இப்போ அதிமுக வந்து எங்களுக்கு நேர் போட்டி திமுகன்னு சொன்னால் லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். உங்கள்கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கான்? அல்லது எத்தனை பூத் கமிட்டி ஆளுங்க நீ வச்சிருக்க? ஏதோ போகிற இடத்துக்கெல்லாம் காக்கா குஞ்சுங்க மாரி அணில் குஞ்சுங்க கூட்டம் கூடுதுன்றதுக்காக நீ வந்து தமிழ்நாட்டில் போட்டின்னு சொன்னால் டிவிகேவா டிஎம்கேவா? இது என்ன கருத்து? இது ராமராஜனுக்கு கூட இதோட பன்மடம் கூட்டம் வந்து ராமராஜனுக்கு ஒரு நேரத்தில் வந்து ராமராஜன் சொன்னா இல்லையா, ராமராஜன் நான் முதல்வர் ஆகிட்டுன்னா உங்களெல்லாம் அமைச்சர் எம்எல்ஏக்கள் ஆக்கிறேன்டா அப்படின்னு கூட இருந்தவனுங்களெல்லாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜெயலலிதா கூப்பிட்டு தலைமை தட்டி ஒழுங்காயிருன்னு சொல்லி ஒரு எம்பி பதவி கொடுத்து அமுச்சு விட்டுச்சு. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் முதல்வராக ஆகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தார் அவர். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து திமுகல ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், எம்பிக்களே அதை செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து டிவிகேல ஆபாச பேச்சாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் டிவிகே அப்படின்ற ஒரு கருத்தும் வருது. சீமானை எதிர்த்து ஒரு பெண், ஒரு இளம் ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆபாசமாக, அவர் என்னுடைய அதாவது முடிக்கு கூட சம்பந்தம் கிடையாது அப்படின்னா அந்த பெண்மணி இன்னும் அசிங்கமாக பேசுறாங்க, பர்சனல் வாழ்க்கையை பத்திலாம். இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க?
யாருன்னா கொடுத்துருப்பாங்க. விஜய் வந்து திமுக அதிமுக ஒத்து தானே அவரும் கட்சி நடத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது அதில் எப்படியெல்லாம் பேசி எதிராளியை திசை திருப்புறாங்களோ அதே இதுவே நம்ம கையில் எடுப்போம்னு சொல்லி அவனா சொல்லியிருப்பாங்க. இல்ல சார், வைரல் ஆகணும்னு பண்றாங்களா இல்ல உண்மையாவே அவங்க எதிரியாக சீமானதையும் பார்க்கறாங்களான்ற கேள்வியும் இருக்கு. சீமானை போய் எதுக்குங்க எதிரியா பார்க்கணும்? அந்த ஆள் என்ன உன்னைய மாரியாடா இருக்கான்? அந்த ஆள் பாட்டுக்கு மக்கள் பிரச்சனைகளை போராடிட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்க. மூஞ்சியெல்லாம் பாருங்க அவரு. நீ மேக்கப் இல்லாமல் உன்னால் வர முடியாது மேடையில். அந்த மழை வெயில் காற்று போட்டு மனசாட்சி இருக்க வேண்டாமா கொஞ்சமாச்சு? தொண்டை தண்ணி காய கத்துன்னு கத்திக்கிட்டு எல்லா விஷயங்களை பற்றி தமிழ்நாட்டுடைய எல்லா விஷயத்துகள் பற்றியும் பொது தளத்தில் நீ பேசிட்டு வர பேசு பொருளாக்கி இருக்காப்புல. அது போன்ற நபர்களை வந்து இழிவாக பேசுகிறாங்கன்னா என்ன சொல்கிறது? நிச்சயமா சார். இன்னொன்று, இப்போ மக்கள் மன்றம் தண்டி டிவியில் ஒன்று நடத்துனாங்க. அதில் பேசிய டிவிகேனுடைய சம்பத்குமார் அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் போட்டியிடலை, அதனால தான் வந்து எங்களுடைய வாக்குகள் வந்து உங்களுக்கு ஈரோடு தேர்தல் இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல்லாம் டிவிகேவின் வாக்குகள் தான் என்டிகேக்கு விழுந்தது. இப்போ நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம், ஸோ வந்து அந்த வாக்குகள்லாம் எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு பேச்சை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலே டிவிகே வந்து தமிழ்நாட்டில் வந்து டிவிகேயா என்டிகே தான் போட்டியே நடக்குது. டிஎம்கேவா டிவிகே போட்டி இல்லை, என்டிக்கு கூட போட்டி போடுறது தான் டிவிகேனுடைய வேலை. என்டிகேவோட அதிகமான வாக்குகளை வாங்கணுன்றது தான் இன்றைக்கி விஜயுடைய கான்செப்ட் அஜெண்டா. புரியுதுங்களா உங்களுக்கு? இருந்தாலும் அதை நம்ம பேசணும்னு சொன்னால் நம்மளை கீழ்த்தனமாக பார்ப்பாங்கன்றதுக்காக தான் நானாக டிவிகேவா டிஎம்கேவான்றார். உண்மையிலே டிவிகேவா என்டிகேவாக தான் போட்டியே நீ தமிழ்நாட்டில். ஏன்னா என்டிகேவோட அதிகமான வாக்குகளை பெற்றால் தான் நம்ம வந்து களத்தில் நிற்க முடியும். இல்லைன்னா ரொம்ப நம்ம அரசியல் கேவலப்படுத்திடுவாங்க தமிழக அரசியலில். அப்படின்றது தான் விஜயுடைய திட்டம். புரியுதுங்களா? அவர் வந்து நாம் தமிழர் கட்சியை விட அதிகமான வாக்குகளை பெறணுன்றதுக்கு தான் அவங்களுடைய திட்டம். ஆனால் அவங்க வெளிப்படையாக அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் வாக்கு தான் வந்து என்டிகேக்கு போகுது. என்டிகேக்கு வந்த வாக்குகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அது உணர்வு ரீதியாக வந்த வாக்கு. நிச்சயமா அது மாறாது. அது மறுபடியும் போய் விஜய்க்கு போட்டுருவாங்களா? சான்சஸ் இல்லை. கண்டிப்பா சார். இன்னொன்று, அங்கே பேசின அந்த மக்கள் மன்றத்தில் அவர் பேசின திமுகவை எதிர்க்கவே மறந்துட்டாரு. ஃபுல்லாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தாரு. ஸோ இதில் இந்த களத்தில் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு. இன்னொன்று, ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் நாங்கள் வந்து சீமானை விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு டிவிகே தொண்டர்கள் பேசினாங்க. இன்னைக்கு மேடையிலும் சீமான் தான் பேச பொருளாக இருக்கு. உண்மையை சொல்லிட்டான் அந்த பையன், வேற ஒன்றும் இல்லை. என்ன உண்மைன்னா நமக்கு போட்டியே என்டிகே தான்டா. புரியுதுங்களா? என்டிக்கு எதிராக தான் நம்ம டிவிக்கே போட்டி போடுறோம். ஏன் சார் சீமான் எதிர்ப்பதால் அப்படி முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல தமிழ் தேசியம் சீமான் அவர்கள் வச்சிருக்கதால அதுக்காக முயற்சி பண்றாங்க? இல்லை, ஏன்னா சீமான் வச்சிருக்கக்கூடிய கருத்தியல் இருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய சித்தாந்தம், இதை வந்து ஒழிக்கணுன்றது தான் நிறைய பேருடைய திட்டம். அதுக்காக தான் விஜய் போன்ற நபர்களை இறக்கி விட்டா மாதிரி தான் என்னுடைய பார்வை. புரியுதுங்களா? விஜய் போன்ற நபர் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அதிமுக ரெண்டு கட்சி ஆண்டுது. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு மூன்றாவது ஒரு அணியை தேர்ந்தெடுக்க வேண்டிய மக்கள் நிலைக்கு போகிறாங்க மாணவர்களெல்லாம். அப்போது இந்த நேரத்தில் ஒரு கூத்தாடியை இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டா மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான். அப்படி இருக்கும்போது சீமானை விட அதிகமான வாக்குகள் பெறணும். இதுதான் டிவிகேனுடைய விஜயுடைய திட்டம். புரியுதுங்களா? ஆனால் வெளிப்படையாக பேசும்போது நாங்கள் திமுகவுக்கு மாற்றாக தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னு சொன்னால் அது ஆளுங்கட்சிக்கு எதிர்னா நாங்கள் தான் எதிர்கட்சியாக இருக்கோம் அப்படின்னு. ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். அப்போ அவங்க என்ன, இன்னைக்கு கூட ஒரு எடப்பாடி பழனிசாமி போனால் எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க. மக்களை காப்போம் தமிழக மீட்பும்ன்ற அந்த கோஷத்தோட. அப்படி இருக்கும்போது யாருமே இல்லை நான் தான் அப்படின்னு சொன்னால் நீ யாரா? இன்னும் களத்துக்கே வரலையே. சரி, இப்போ விஜய் எதிர்ப்பதற்கு திமுக வந்து கமலை வந்து ஆட்டத்தில் இறக்கி விடுதா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க 3 நாட்கள் தொடர்ந்து. அதுல அவர் பேசினது என்னன்னா, சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தினா கூட சிறையே பத்தாது, எங்க தொண்டர்கள் அவ்வளோ அதிகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. அதெல்லாம் உண்மையிலே கமலஹாசன் நாயகன் தான் பார்த்துட்டு இருந்தேன், கதாநாயகனாக தான் பார்த்துட்டு இருந்தேன். காமெடினா மாறிட்டாருன்னு நம்ம பார்க்குறேன். இப்போ சினிமாவுக்கு அரசியலுக்கு இருந்து முழு காமெடினா மாறிட்டாப்புல. அன்னைக்கு ஒருத்தர் பேச எங்கிட்ட இருக்கிறவங்களாம் எம்எல்ஏ எம்பி எதிர்பார்த்து வராதிங்கன்றாரு. சரி, அவங்கள வராதின்னு சொல்கிறேன், நீ ஏன் எம்எல்ஏ எம்பி எதிர்பார்த்துட்டு போய் கட்சியை அடமானம் வச்ச? கண்டிப்பாக
முழுக்க முழுக்க நான் என்ன சொல்கிறேன், நீ சினிமாவில் வந்து இப்போ விஜயே எடுத்துங்க, பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிற. இந்த யாரை உன் ரசிகரை வச்சு தான் சம்பாதிச்சேன். இப்போ அந்த ரசிகர்களை இப்போயாச்சும் விட்டு அவன் பொழப்பு பாட்டுன்னு வர்றியா? இல்லை. இப்போ கூட அவங்கள முதலீடாக்கி அரசியலில் குதிக்கிற. அதுக்கப்புறம் என்ன மையம் இருக்குது, நான் உங்களோடு நீ எங்களோடுன்ற? எப்படி அவன் உன்னோட வருவான்? ஏதோ உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வீட்டை ஏறினன்றதுக்கு அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டார். மனநல பாதிக்கப்படும். ஏன் உன்னை பார்க்கறதுக்கு ஆர்வ கோளாறு, எத்தனையோ பைத்தியங்கள் இருக்குல்ல இந்த சினிமா நடிகர்கள் பைத்தியங்கள். பைத்தியம் ஏதோ ஏறி இருக்கு. அவனை வந்து நீ என்ன பண்ணணும், வீட்டுக்கு அனுப்பணுமா? நீ வந்து போலீஸை கூப்பிட்டு ஒப்படைச்சு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியா? அப்போ நீ அந்த ரசிகர்களை வச்சு தான் நீ வாழ்ந்தவன். நீ என்ன சொல்லணும், ரசிகர் நீ உங்களால் நான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கேன், இன்னைக்கு இத்தனை கோடிக்கு நான் அதிபதினா நீங்கள் போட்ட பிக்சரா அப்படின்னு சொல்லி உனக்கு பேசுறது தைரியம் இருக்கா? நான் சம்பாதிச்சேன் என்ன பிடுங்கணும் நீ உழைச்சி? கீர்த்தி சுரேஷ் கூட திரிஷா கூட சுற்றுறதெல்லாம் உழைச்சி தான் அப்படின்னு கேட்டான்னா, அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ இவங்க வந்து பெரிய சாதனையாக சாதிச்சுட்டு தான் மாரி தான் இவங்க திரும்ப 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 நான் உழைச்சேன். நீ எங்கடா உழைச்ச? அங்கே நிற்கிறான் பாரு, அவன் தாண்டா உழைச்சி எடுத்து வந்து உனக்கு கொடுத்தான் காசை. இருக்கா இல்லையா? அப்போ அந்த காசை வாங்கிட்டு கூட மறுபடியும் இப்பயாச்சும் அவனை ரிட்டையர்ட் பண்ண விடாமல் மறுபடியும் அவனை அரசியலில் இறக்கி அவனை வச்சு நீ இன்னும் சம்பாதிக்கணும்னு தானே பார்க்குறேன். அதிகாரம் இப்போ முன்னாடியா பணம் சம்பாதிக்கணும்னு அவனை வச்சு பணம் சம்பாதிச்சிட்டேன். இப்போ அவனுங்களை வச்சு அதிகாரத்தை பிடிக்கணும்னு பார்க்குறேன். இப்போ இது எவ்வளோ ஒரு கேடு கெட்ட மனசு இருக்கு உனக்கு பாரு. சரி, இப்போ கமலை வந்து டிஎம்கே வந்து விஜய் எதிர்ப்பதற்காக தான் அந்த எம்பி சீட் கொடுத்தாங்களான்ற கேள்வியும் இருக்கு சார். அப்படி நம்ம பார்க்க முடியாது, அந்த பார்வை நீங்க பார்க்க முடியாது. இல்ல, இத்தனை நாள் சைலண்ட் மூட்ல இருந்த கமல் இப்போ விஜய்க்கு பதிலடி கொடுப்பதற்கு தானா வாலண்டரியா வர்றாரு. நான் டான்ஸ் ஆடினா கூட தான் கூட்டம் கூடும், நான் ஆடி கூட்டம் கூட்டி காட்டவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அது சொன்னது உண்மை தானேங்க, அனுபவசாலி. கூத்தாடின்னு சொன்னா கூட்டம் கூட தானே செய்யும். சரத்குமார் கூட சொன்னாப்புல, நான் கூட ஒரு மாநாடு போட்டோம், பல முதல்வர் ரேஞ்சில் நானும் அலைஞ்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு தான் போனேன் நானுன்றாரு. அதான் சொல்கிறேன், ஏற்கனவே ராமராஜன் உட்பட யார் தான் எல்லாரும் அரசியலுக்கு, ஏன் பாக்கியராஜ் அரசியல் கட்சி ஆரம்பித்தாரா இல்லையா அரசியலுக்கு வரணும்னு? பெண்கள் ஓட்டெல்லாம் நமக்கு தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி சுற்றிட்டு இருந்தார். எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இல்லை, அரசியல் வேறு சினிமா வேறு. ஆனால் சினிமாவில் இருந்தவோ அரசியலுக்கு வரணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் அல்லது ஏதோ ஒரு கொள்கை ரீதியான விஷயங்களில் இறங்கி தொடர்ந்து செயல்பட்டாங்கன்னா அதையாச்சும் கொஞ்சம் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ரிட்டையர்டான உடனே நான் வந்து கோட்டையில் வந்து சீட்டில் உட்காந்துக்கணும், அங்கே வந்து யாரோ ஒரு முதல்வர் படம் போட்டு கொடுக்குறான், அதை நீ பெருமையாக வாங்குற, நீ என்ன சொல்லணும்? இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், முதல்வர் எல்லாம் நான் அந்த ஆசையில் வரல, மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்னு வெளிப்படையாக பேசுறது ஏன் விஜயால முடியல? கண்டிப்பா மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கேன் நான், நீங்க என்ன வேணா முடிய விடுங்க, ஆனால் நான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லலை நான். சரி, இப்போ என்ன கேள்வினா, அதாவது இருக்கக்கூடிய கமல் அவர்கள் இத்தனை நாள் அமைதியாக இருந்து இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இறங்கியதற்கு காரணம் என்ன? திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்சியை வலுப்படுத்துறாரு, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. விஜய்க்காக விஜய் வந்து இப்போ இறங்கியிருக்காப்ப, ஏன்னா திமுக பல வகையில் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க நேரடியாக மோதுறதோட இப்படி எல்லாம் குத்தி விட்டு மோதுவோம், அதில் இது ஒரு வகை. நேரடியாக தாக்குனா அது நல்லா இருக்காதுன்றதால கமலை இறக்கி விட்டுருக்கோம். சரி, இது இந்த பாலிடிக்ஸ் அவங்க கணக்கு போடக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் கை கொடுக்குமா திமுக? இல்லை, அதான் நான் சொன்னேன், இவங்களெல்லாம் நம்ம கதாநாயகனா பார்த்து எவ்வளோ முட்டாளர்கள், எல்லாம் காமெடி பீஸாக இருக்குது. விஜயும் சரி காமெடி பீஸாக இருக்கான், இவனும் ஒரு காமெடி பீஸாக இருக்கான். இது வெளிநாள் வெளியும் பணத்தை கரியாக்கி இந்த மக்கள் அவங்களெல்லாம் கதாநாயகன்னா பார்த்தாங்க போது, அது நம்மள தான் செருப்பால் அடிச்சுக்கணும். இந்த வேதனையை பார்த்தா இருக்கா இல்லைங்களா? முழுக்க முழுக்க காமெடி பீஸாக இருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து ஒரு உண்மையான, அதான் சொல்கிறேன், பிரகாஷ் ராஜ் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த மக்கள் பக்கம் நின்றுக்கிட்டு உரிமைக்காக பேசக்கூடிய அந்த உணர்வு கூட இவங்ககிட்ட இல்லையே. பிரகாஷ் ராஜ் இது நீ கன்னடக்காரன், அவரே சொல்கிறார் நான் கன்னடக்காரன் சொல்கிறாரா இல்லையா? அவரு கூட தமிழ்நாட்டில் வந்து தமிழை சுத்தமாக பேசுகிறாரு. ஆனால் நீ என்ன பேசுகிற? அடக்குமுறைக்கு அடக்குமுறைன்ற அடக்க முறையா? சரி, எழுதி கொடுத்தவங்க அப்படி. சரி, இன்னொரு விஷயம், இப்ப விஜய் அவர்கள் தமிழ் தேசிய மண் சரிவு மின் சரிவுன்ற
சரி, மீன் அரிப்புன்னு கூட சொன்னீங்க. மண் அரிப்புக்கு மீன் அரிப்புன்ற, அடக்குமுறைக்கு அடக்குமுறைன்ற. உங்கள் அடக்குமுறையெல்லாம் என்ன நான் எதிர்கொள்வேன். உங்கள் அடக்குமுறைடி, உங்கள் அடக்குமுறையிலடா அடக்குமுறைடி அது. பிரகாஷ்ராஜுக்கு அதான் சொல்கிறேன், தன்னை கன்னடன் சொல்லக்கூடிய பிரகாஷ்ராஜுடைய உச்சரிப்பு கூட சரியாக இருக்குன்ற நான். கண்டிப்பா. சரி, இன்னொன்று, விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்றத நிரூபிப்பதற்காக தான் நாகையில் வந்து கச்சத்தீவு விஷயத்தை தொட்டு பார்த்தாரான்ற கேள்வியும் இருக்கு. திடீர்னு வேலெல்லாம் கூட தூக்கிட்டு சுத்தின. ஆமா சார், வேளாங்கண்ணி எல்லாமே வாங்கிட்டாரு சார் கையில. என்ன எல்லாம் சொல்றது தான் சீமானுடைய அரசியல். என்னத்த சொல்றது, அதான் சொல்றேன், காமெடியாக தான் தெரியும். ஒரு பக்கம் வேலை தூக்கிட்டு, இன்னொரு பக்கம் ஏதோ புகைப்படத்தை வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் வந்து கச்சத்தீவை பற்றி இவெல்லாம் பேசாம கச்சத்தீவுன்னா என்னன்னு தெரியாது. சார், அதுவும் ப்ரீ பிளான்டா மேதகு அவர்களுடைய படத்தோட வந்திருக்காங்க. அதான் சொல்றேன், அது இந்த வாட்டி அவருடைய புகைப்படங்கள்லாம் வந்து நிறைய பேர் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமான அரசியல். இன்னொரு பக்கம் சிங்களவங்கிட்ட போய் பிரதமர்கிட்டையும் ஜனாதிபதிக்கிட்டையும் விருது வாங்கிட்டு எப்படி தான் உங்களால் முடியும்? கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.